ஓனர்ட்ட வேற ராத்திரி ப்ராடக்ட் அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். காலையில எதிர்பார்ப்பாவில, இல்லைன்னா போனை போட்டு யாசுவாவே இல்லை தொல்லை பண்ணுவாவே. அவ போன் வராம இருக்கணும்னா இந்த ப்ராடக்ட் அவ வீட்டுக்கு போய் ஆகணும். இதை குரியர்ல அனுப்புனா நாளைக்குள்ள போவோம். அதுக்கும் போன் போடுவாவே. நம்ம நம்பர் வேற வீட்டை மாட்டிக்கிட்டு போனை போட்டு தொல்லல பண்ணுவாவே. நம்மளே இதை கொண்டு போய் ஓனர் வீட்டு வாசல வச்சுட்டு ஓடி வந்துட வேண்டியதான். ஆனா யாரும் பார்க்காம இருக்கணும். சேகரி, தம்பி சேகரி, ஏல எங்க இருக்காங்க? வா. ஏல நான் வீடு கட்டணும்னு சொன்னோனே ஒரு இன்ஜினியர் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தால. ஆமாக்கா, அவருக்கு என்ன நல்லா தான கட்டிட்டு இருக்காரு. நல்லா தான கட்டிட்டு இருக்கான். ஆனா 50 லட்சம் கேட்கான். ஆமாக்கா, தெரிஞ்ச விஷயம் தான, பேசி தான கொடுத்துருந்தே. பேசி தான் கொடுத்துருக்கு எனக்கு தெரியும். ஆனா கம்மி விலையில வீடு கட்ட முடியுங்கிறது உனக்கு தெரியுமால? என்னமோ 4 பேத்த விசாரிச்சு 40,000 பேத்த விசாரிச்சேன்னா சிமெண்ட் மண்ணு எதுவும் தேவை கிடையாதா. வெறும் 155 ரூபா தான் வீடே கட்டி முடிச்சிடலாமா? ஆமால, வெறும் செங்கல் மட்டும் வாங்கினாலே போதும், பில்டிங் வளர்ந்துரும். கேளுல, இப்ப மட்டும் நல்லா கேளு. நான் நல்லா விசாரிச்சு ஆளை கூட்டிட்டு வந்தா, ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்தா. அவன் 50 லட்சத்தை நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிச்சிடலான்னு பார்த்தான். நேத்து ஒருத்தன் எனக்கு போன் பண்ணி சொல்லியா 155 ரூபா தான் வீடை கட்டி முடிச்சிடலாமா? ஏன் இல்ல, எதுக்குல இல்ல? செங்கல் மட்டும் தான் வாங்க ரூபா வேணும். மத்தபடி எல்லா வேலைக்கும் 155 ரூபா தான் போதும். அதால உனக்கு ஒண்ணும் தெரியல. மரமண்ட சரியான மரமண்ட. என்னத்தான் காலேஜ் வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்து எனக்கு தெரியல. 155 ரூபாய்க்கு முடிய வேண்டிய வீட்டு வேலையை 50 லட்சத்துக்கு இழுத்து விட்டுருக்கா. ஏன் இப்படி பண்ண? நம்மளுக்கு தானே நஷ்டம். இப்ப பாரு, 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு கொடுத்தாச்சு. நானும் மாமா நேத்து அங்க போனோம். அந்த இன்ஜினியர் 20 லட்சத்தை இப்பயே தாங்க. நான் ஒரு வாரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு தம்பி சேகரி, இந்த இன்ஜினியர் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளே 4 ஆளை வச்சு கட்டிக்கலாம். வீடு கட்டக்கு தேவையான ப்ராடக்ட்டை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அது வந்துட்டு இருக்கு, வெளிய போய் நின்னு வாங்க போ. ஏல, வெளிய போய் நில்லுல, லாரியில வரோம். வழி தெரியாம வேற எங்கயா பேர போறான். நம்ம வீடு கட்டி இருக்கோம்ல, அங்க கொண்டு இறக்க சொல்லு. ஆமால, ப்ராடக்ட் ஆர்டர் போட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. 155 ரூபா கையில வச்சுக்க. ஆமா, வீடு கட்டியக்கு தேவையான பொருள் எல்லாம் வேற எதுல வரும்? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமான்னு கேக்கேன். உனக்கு ஒண்ணும் தெரியல. தெரிஞ்சிருந்தா 50 லட்சம் கேக்குற மாதிரி இன்ஜினியரை கூட்டி வந்திருப்பியா? நான் கட்டியல, நானே ஆள் வச்சு கட்டிக்கிறேன். ப்ராடக்ட் மட்டும் நீ வாங்கு. எப்ப வருதுன்னு தெரியல, வெளியே போய் நில்லு. நம்ம வீடு கட்டி இடத்துல கொண்டு போய் இறக்கி வைக்க சொல்லு. ஆமால, அங்கதானே வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து அதை தூக்கிட்டு போக முடியுமா? வேற அதுக்கு 4 ஆளுக்கு கூலி கொடுக்கணும். அதனால அந்த பொருளெல்லாம் கொண்டு இறக்கி விட்டுட்டு இன்ஜினியர் கிட்ட நான் சொன்னேன்னு வர சொல்லு. இதுக்கு மேல அவனுக்கு ரூபா கிடையாது, கூலி மட்டும் தான் உண்டுன்னு சொல்லி பேசணும். ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்தாச்சு. இதுக்கு மேலயும் கொடுக்க முடியாது. அதனால வீடு கட்டக்கு உள்ள பொருள் எல்லாம் நான் வாங்கி தந்துறேன். ஆள் வச்சு வேலை பார்க்க எவ்வளவு ரூபா வேணும் மட்டும் தான் பேசணும். அதனால நான் சொன்னேன், நீ போயிட்டு வர சொல்லுவனே. ஷடுஜா, என்னாச்சுமா? தம்பியை பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கா? பாட்டி, நான் வீடு வேலை ஆரம்பிச்சிட்டேன்ல. ஆமாம்மா, அதான் அன்னைக்கு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு எல்லாரும் நல்லா ஸ்வீட் சாப்பிட்டோமே. அதான் பாட்டி, அந்த வீட்டை கட்டி தரக்கு 50 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டா அந்த இன்ஜினியர். ஆனா வெறும் 155 ரூபாயில அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியுமா? அப்படியாம்மா? ஆமா பாட்டி, விவரம் தெரியாம 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துற பார்த்தேன். நல்ல வேலை 10 லட்சத்தோட போச்சு. ஷடுஜா, அப்படின்னா தோட்டத்திலேயே ஒரு வீடு கட்டிடலாமாம்மா? என் மகனையும் மருமவளையும் வர சொல்லிடலாம். அங்கேயே விவசாயத்தை பார்த்துட்டு நாங்க அங்கேயே இருந்துக்கிடுவோம். 155 ரூபாயில எனக்கு ஒரு வீட்டை கட்டிடுமா? விவரம் தெரியாம நான் சொல்லிட்டு இருக்கேன் போல்க. உனக்கு தானே ஒண்ணும் தெரியல. 155 ரூபாயில அந்த வீட்டை நான் கட்டி காமிக்க எனக்கு வேற தெரியும். இப்படி விளக்கமா கேளு, அப்பதானே உனக்கு தெரியும். ஷடுஜா, சொல்லுமா, எனக்கு தெரியணும். அது வந்து பாட்டி, நான் வாங்க போற ப்ராடக்ட் இருக்குல்ல, அது வந்தாச்சுன்னா சிமெண்ட் மண்ணு இதெல்லாம் வாங்க வேண்டியது இல்லையா? 2 செங்கலுக்கு இடையில அதை வச்சு பூசினா போதுமா? அப்படியாம்மா? அப்படி என்ன ப்ராடக்ட்? அதுவா பாட்டி, பேவி குயிக். பாத்தியல பாட்டி, என் தம்பிக்கே தெரிஞ்சிருக்கு, பேச்சனோனே தெரிஞ்சிச்சு. அதோட விலை வெறும் 5 ரூபா தானே பாட்டி? தெரிஞ்சிருந்தா ஏல தெரியாத மாதிரி இருந்தா அழகா நம்மளே வாங்கி வீட்டை கட்டி இருக்கலாம்ல. அதால ஒட்டுறதா நான் மட்டும் வேற என்ன சொல்லிட்டு இருக்கேன்? மண்ணு சிமெண்ட் தேவை கிடையாது, அதை மட்டும் போட்டு ஒட்டிக்கிற வேண்டியதான். செங்கல ஒட்டைக்கு தான் ஆள் தேவை, கெட்டைக்கெல்லாம் ஆள் தேவை கிடையாது. வாய மூடல, எல்லாம் எனக்கு தெரியும். ஷடுஜா, செங்கல ஒட்ட
கட்டுறதுக்கு வேணா அது ஆகும். ஆனா வீட்டை கட்டின பிறகு பூசணும் இல்லம்மா, அதுக்கு மண்ணு சிமெண்ட் எல்லாம் ஆவதானே செய்யும். பாட்டி அதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அப்படியாம்மா, அது என்னது? பூசதுக்கு கிளே குயிக்கு பாட்டி. ஆமா தம்பி ஜாகரி. ஆமால, கிளே குயிக்கு வச்சுதான் பூசணும். அது விலை வெறும் 100 ரூபா தானா. பரவாயில்லையம்மா, இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குதே. எனக்கு என்னப்பா தெரியும், நான் என்ன இன்ஜினியரா? வீடு கட்டுமான பொருட்களை பத்தி தெரியறதுக்கு விவசாயத்தை பத்தியே நான் இப்பதான் கத்துக்கிட்டே இருக்கேன். என் வீடை கட்டும் போது நான் இதையும் சேர்த்து கத்துக்கிடுவேன்ப்பா தம்பி சேகர். ஷடோஜா, பூசின பிறகு பெயிண்ட் அடிக்கணும்லம்மா, அதுக்கு செலவாகுமே, அதுக்கு எதுவும் ப்ராடக்ட் இருக்கா? இருக்கு பாட்டி, அதுக்கும் இருக்கு. கரையான்ஸ் குயிக் 12 கலர்ல வருதா. ஆமால, கரையான்ஸ் குயிக். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். அட பேதி இருப்பா, எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கேன். நீ நல்ல முதல்ல இத பத்தி சொல்லிருக்கனே. எவனோ ஒருத்தன் ப்ராடக்ட் விக்கவே, நான் வீடு கட்டியதை டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவன் போன் பண்ணியா. 155 ரூபாயில வீட்டு வேலையை முடிச்சிடலான்னு அவன் தான் எனக்கு சொன்னான். நான் ஒன்னே நம்பி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து சொன்னேன். நீ என்னடான்னு 50 லட்சத்துக்கு நீ இழுத்து விட்டுட்ட. ஏலே, இதுக்கு மேல நீ வாய் பேச கூட வாய் முடு. உனக்கு ஒண்ணும் தெரியல. போ, வெளியே போய் நில்லு. லாரியில ப்ராடக்ட் வரும், அங்க கொண்டு போய் இறக்க சொல்லு. 155 ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுத்துரு. ஏலே, இதுக்கு மேல பேசிட்டு இருக்காத, போனே. தம்பி சேகர், அடவும் அக்கா சொல்லியால, போப்பா. அவனுக்கு ஒரு விவரமே இல்ல, நம்ம சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஷடோஜா, எனக்கு ஒரு 155 ரூபாய்க்கு ப்ராடக்ட போட்டுருமா. நானும் வீடு கட்டுற பணிய சீக்கிரமா ஆரம்பிக்கணும். பாட்டி, முதல்ல செங்கலை இறக்கி வச்சு வேலையை ஆரம்பிங்க. அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. ஈஸி தான், நம்ம ஆள் தான் அவரு. சரிம்மா ஷடோஜா, சீக்கிரமா தோட்டத்துல ஒரு வீட்டை கட்டி என் மகனையும் மருமகளையும் வர வச்சு சர்ப்ரைஸ் பண்ணணும். பண்ணிடலாம் பாட்டி, கவலை விடுங்க. இப்போ ப்ராடக்ட் வந்திருக்கோம், நம்மளும் போய் பாப்பா வாங்க. இல்ல, லாரியில ப்ராடக்ட் வர அங்க தான கூட்டிட்டு போன்னு சொன்னேன். எதுக்குல இந்த அட்டைப்பட்டி கொண்டுட்டு உள்ள வர? என்னது ப்ராடக்ட் இதுல இருக்கா? இல்ல, ஒரு வீடு கட்டாக்கி இது போதுமா? லாரியில வர இல்லன்னா கண்டெய்னர்ல வர. என்ன சொல்லியே வே? இல்ல, என்ன இது? தம்பி சேகர், இத வச்சு எப்படில வீடு கட்ட முடியும்? என்னல இதெல்லாம் ஏமாத்து வேலையா இருக்கு. ஆமா, என்னது இது? இத வச்சு எத்தனை செங்கல் ஓட்ட முடியும்? இது என்ன இல்ல கலர் கலரா இருக்கு? கிளே குயிக்கா? இத வச்சு எப்படில பூச முடியும்? என்னது, சின்ன பிள்ளை வச்சு விளையாடுறதா? ஆமா, இது பிங்கி சிம்பா வச்சு கலர் அடிக்கிறதுல. இப்படி நீ ஏமாத்தி விட்டான பேதி இருப்பா. நான் எதுக்கு வெளிய போய் சொல்ல போறேன்? பேதி இருப்பா, நீ போன் போட்டு ஏமாத்தி இருக்கால. இத நீ ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தா? இல்லக்கா, நான் போகும்போது வீட்டு வாசல்ல இருந்துச்சு. ஓபன் பண்ணி பார்த்தா நீ சொன்ன பொருளா இருந்தது, அதை எடுத்துட்டு வந்தேன். வாசல்ல கொண்டு வந்து வச்சிட்டு போயிருக்கான். அப்படினா எனக்கு தெரிஞ்சவன் எவனோதாங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கான் நீ. ஷடோஜா, என்னமா சொல்றா? பாட்டி, ஒருத்தர் ராத்திரி போன் போட்டு நீ தொல்லை பண்றான் பாட்டி. இவர்தான் ப்ராடக்ட் விக்கேன்னு போன் பண்ணுவான்.
அவன் என்ன ப்ராடக்ட் வித்தாலும் சரி இதுக்கு மேல அவன் என்ன ஏமாத்திர முடியாது. அவனுக்கு இன்னைக்கு போன போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கி முடியும். ஷடோஜா, நானும் 155 ரூபாயில வீடு கட்டிடலான்னு நினைச்சேன். இப்படி ஆயி போச்சேம்மா. நானும் தான் 50 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கேன். இப்படி ஈஸியா கட்டிடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி ஏமாந்து போய் நிப்பேன்னு யாருக்கு தெரியும்? நான் படிக்காதவங்க தான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அதான் இனி இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவன் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். நான் அவனுக்கு போன போட்டுட்டேன் இன்னைக்கு. என் போன ரூம்ல இருக்கு, போட்டு பேசிட்டு வரேன். எப்போ தம்பி சேகர், 155 ரூபாயில வீடு கட்ட முடியாதப்பா. நானும் தோட்டத்துல ஒரு பெரிய வீடு கட்டி என் மகனையும் மருமகளையும் குடி வச்சிடலான்னு பார்த்தேன். அட்லீஸ்ட் இந்த புழுக்கையாவது அந்த வீட்டுல வச்சிடலான்னு நினைச்சேன். இப்படி ஆயிப்போச்சேப்பா. நாங்க தோட்டத்துல வேலை செய்யும் போது இலை போறது கூட ஒரு வீடு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி சேகர். உனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் இருந்தா ஒரு 1000-2000க்கு வீடு கட்டி தருவானான்னு கேளுப்பா. அப்படியா? அப்ப எத்தனை ஆயிரத்துக்குப்பா வீடு கட்ட முடியும்? ஐயோ, அவ்வளவு செலவாகுமா? சரிப்பா, அப்போ நான் விவசாயம் பண்ணி அதுல வர லாபத்துல தான் வீடு கட்டுறத பத்தி யோசிக்கணும். பிறகு நான் சொல்லியப்பா, இன்ஜினியர் பார்த்து சொல்லு. சரிப்பா தம்பி சேகர். ஐயோ, இது என்ன ஓனர் போன் படியாவே? அதான் இவ கேட்ட பொருளெல்லாம் கொண்டு போய் திண்ணையில வச்சுட்டு வந்துட்டேனே. ஆமா, இப்ப எதுக்கு போன் படியாவே? சுத்தம் வீடு கட்டக்கு பொருள் வரலன்னு யாசுவாவளோ? இப்போ இந்த போனை அட்டன் பண்ணுவோமா வேண்டாமா? சுவிச் ஆஃப் பண்ணிடலான்னு பார்த்தேன். என் புருஷன் பண்ணுவாரேன்னு ஆன் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் போன் பண்ணவே இல்லை, அழகா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம் போல்க. ஐயோ, போன் வந்துட்டே இருக்கே, என்ன செய்ய? சரி என்னன்னு கேட்போம். சொல்லுங்க மேடம், ப்ராடக்ட் வந்துட்டா? அனுப்பி வச்சிருந்தேன்னு பாத்தீங்களா? பேதி எடுப்பான், பேதிய வாங்கி சேர்த்து எடுப்பான். நீ எல்லாம் மனுஷனால என்னெல்லாம் அனுப்பியிருக்கா ப்ராடக்ட்? பேதி எடுப்பான், இடி விழுவான். நீ எல்லாம் நல்ல பத்தி கிணத்துல குளிச்சிடல. ஐயோ மேடம், உங்க வீட்டுல கிணறு இருக்கா? எதுக்குல? அது வந்து மேடம், நீங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டீங்க, அதனால நல்ல பார்த்து உங்க வீட்டுல வந்து குதிச்சிடலாமேன்னு பார்த்தேன். சே, நீ எல்லாம் என் வீட்டுல வந்து குதிக்கணும் போல்க. எங்கயாவது ஆத்துல குளத்துல பார்த்து குதி. பேதி எடுப்பான். நீ ப்ராடக்ட் அனுப்பியிருக்கா? ப்ராடக்ட் என்னெல்லாம் ப்ராடக்ட்? அது சின்ன பிள்ளைகள் விளையாடியது. மேடம், 150 ரூபாய்க்கு சின்ன பசங்க விளையாடுற வீடு தானே கட்ட முடியும். என்ன 150 ரூபாய்க்கு அரண்மனையா கட்ட முடியும்? என்னது சின்ன பிள்ளைகள் வீடு கட்டக்கு அனுப்புனியா? நான் மட்டும் நேத்து அதுதான் கேட்டனும். நான் வீடு கட்டக்கு கேட்டேன். நீ நான் வீடு கட்டி இருக்கேன் கேட்காதான்னு சொன்னேன். மேடம் இல்ல மேடம், நான் சின்ன பிள்ளைகளுக்கு வீடு கட்டக்காக தான் அனுப்புறேன்னு சொன்னேன். நீங்க பெரிய வீடு கட்டிட்டு இருக்கீங்களோ? ஏன் உனக்கு தெரியாதோ? டிவில பார்த்தேன்னு சொன்னா என்னத்துல பார்த்தா? ஐயோ சாரி மேடம், நான் சின்ன பிள்ளைகள் வீடுன்னு தான் நினைச்சிட்டேன். இது பெரிய வீடு கட்டக்கலாம் செட் ஆகாது மேடம். சின்ன பிள்ளைகள் கட்டுற அட்டை வீட்டுக்கு தான் செட் ஆகும். என்ன சொல்லுங்க, பெரிய வீடு கட்டுறதுக்கு நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா மேடம்? என்னது மறுபடியும் ப்ராடக்ட்டா? பேதி எடுப்பா, எங்கல இருக்க நீ? வீடு தேடி வந்து வாயில மிதிப்பேன். ஐயோ, ஓனர் வேற ரொம்ப கோவமா இருக்காப்ல. ஏதோ டைம் பாஸுக்காக கொஞ்ச நேரம் போன போட்டு பேசி 150 ரூபா நஷ்டமாயி போச்சு. இதுல வேற காலையில போன போட்டு யாசிட்டுல இருக்கவே. ராத்திரி பேசினாலும் வேலை வெட்டி இல்லாம கொஞ்சம் ஜாலியா பேசுவேன். இப்ப வேலையா இருக்கும்போது என்னத்த போன் பேச? ஓனரை எப்படி கட் பண்ணி விடுறது? ஏல ஓட்டனா ப்ராடக்ட் கேட்டனும். தூங்கிட்டு இருந்தவள நடுராத்திரில போன போட்டு எழுப்பிட்டு ப்ராடக்ட் விக்கேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு பேதி எடுப்பா. என்னல துரோகம் பண்ணேன உனக்கு? எதுக்குல தூக்கத்தை கெடுக்கா இப்படி ஏமாத்தியா? யார்ல நீ? எங்கல இருக்கா? என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கா நீ. முதல்ல நீ இந்த ஊருக்குள்ள எங்க இருக்கான்னு சொல்லு. வந்து வாயிலே மிதிச்சுப்படி. மேடம் ஏன் மேடம் இப்படி கோவப்படுறீங்க? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். நான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை சொல்றேன். நீ சொல்றது எல்லாமே விளங்காத ப்ராடக்ட்டா தான் இருக்கும். இல்ல மேடம், இது சூப்பர் ப்ராடக்ட். நீங்க கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்லிடுவேன். எனக்கு நீ ஒரு விளக்கமும் சொல்லണ്ട. உன்னை விளக்கமா தான அடிக்க போறேன். மேடம் ஒரு நிமிஷம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். பெரிய வீடு கட்டக்க என் ப்ராடக்ட் இருக்கு மேடம். நீங்க பெரிய வீடு கட்டுறீங்களா, அதுக்கு நான் ப்ராடக்ட் அனுப்புறேன் மேடம். ஆனா இது பணம் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் மேடம். அது என்ன ப்ராடக்ட்னா மாடிப்படி நீங்க கட்ட வேண்டியதே இல்ல. என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு மேடம், அதை கொண்டு போய் அதுல ஒட்ட வச்சுட்டா போதும். நீங்க ஒரு சுவிட்சை போட்டீங்கன்னா படிக்கட்டு கீழே வரும். அதுல ஏறி நீங்க மாடிக்கு போயிடலாம். சுவிட்சை அமைக்கி விட்டீங்கன்னா மாடிப்படி மடங்கிரும். நல்லா இருக்கே. நான் மாடியிலே இருந்துக்கிறேன்னா அதுக்கப்புறம் கீழே இறங்கிட கூடாது. மேடம் இல்ல மேடம், அந்த பட்டன் 10 தடவை ஒர்க் ஆகும். நீங்க 10 தடவை மாடிக்கு ஏறிக்கலாம், 10 தடவை இறங்கிக்கிடலாம். அதுக்கு வர எதுல போய் ஏறுறது? அதுக்கு பிறகு அந்த ப்ராடக்டை காணாம போயிடும் மேடம். மறுபடியும் எங்ககிட்ட வாங்கி நீங்க மாட்டிக்கிடலாம். முதல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, வந்து வாங்க
மேடம் இந்த ப்ராடக்ட் வீட்டுக்கே வந்துடும் மேடம். என்னோட ஆபீஸ் வேற ஊர்ல இருக்கு மேடம். அதனால நீங்க வந்து வாங்கிக்கிட முடியாது. ஜிபே பண்ணிருங்க, ப்ராடக்ட் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். படிக்கட்ட நீங்களே மாட்டிக்கிடலாம். முதல்ல அந்த 155 ரூபாயை அனுப்பி விடுங்க மேடம். நல்லா அனுப்புவேன். முதல்ல நீ எங்க இருக்கான்னு சொல்ல, 4 மிதி மிதிச்சிட்டு வர வந்து. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொரு நபருடன் தொடர்பில் இருக்கிறார். காத்திருக்கலாம், இல்லை பின்னர் முயற்சிக்கலாம். என்னது, வேற ஒருத்தி கூட தொடர்புல போயிட்டானா? பேர் எடுப்பா, அதுக்குள்ளே பயணம் போயிட்டான். ஆமா, நீ யாரு? ஐம்பொன்ல வந்து பேசிட்டு இருக்கா? ஹலோ. சே, கட்டு பண்ணிட்டு ஓடிட்டான். இனி என்னைக்காவது ராத்திரி